குக் வித் கோமாளில இருந்து மணிமேகலை திடீர்னு விலகினது பலருமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் பிரியங்கா மணிமேகலை ஆங்கரிங் பண்ணும்போது அடிக்கடி குறுக்கிட்டு டாமினேட் பண்றது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு மறைமுகமா ஃபீமேல் ஆங்கர்னு மென்ஷன் பண்ணி மணிமேகலை ஒரு போஸ்ட் போட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. பலருமே மணிமேகலைக்கு ஆதரவா பேச குக் வித் கோமாளில இருந்து பூஜா, ஷாலின் ஜோயா, டிஜே பிளாக், சுனிதா, குரேஷி, சரத், ஷக்கிலா இவங்கெல்லாம் மணிமேகலை தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி விஜய் பிரியங்காவை தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி இருந்தாங்க. மேலும் எதுவுமே தெரியாம அவங்க பர்சனல் பத்தி எல்லாம் பேசுறது ரொம்பவே தப்புன்னு பேசியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம பாவ்னி, நிரூப், அமீர், அன்ஷிதான்னு இவங்களும் விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. குரேஷியும் திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகும்போது விஜய் பிரியங்கா பேச ஆசைப்பட்டாங்க. அப்போ மணிமேகலை ஆல்ரெடி நீங்க தான் ஆங்கரிங் பண்றீங்கன்னு வெளியே பேசுறாங்க, அதனால நீங்க பேச வேணாம்னு சொன்னாங்க. அதனால அப்செட் ஆன விஜய் பிரியங்கா நெக்ஸ்ட் எபிசோட் அப்போ இதை மணிமேகலை கிட்ட அக்னாலேஜ் பண்ணிட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுல மணிமேகலைக்கு உடன்பாடு இல்லாம நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லன்னு ஷோ விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி திடீர்னு விஜய் டிவில இருக்கிறவங்க கிட்ட இருந்து பிரியங்காக்கு ஆதரவு வரவே இப்போ மணிமேகலை அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா இப்போ ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. அந்த வீடியோல அவங்க மறைமுகமா பலரையுமே தாக்கி பேசியிருக்காங்க. மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே நன்றி. இந்த சம்பவம் நடக்கும்போது கூட நான் அழுகல, ஆனா எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றதை நினைச்சு அழுகையே வந்துருச்சு. யாரும் இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட அந்த நபரோட கேரக்டரை மட்டும் தப்பா பேசாதீங்க, பர்சனலா யாரையும் தப்பா பேசாதீங்க. அப்படியெல்லாம் பேசாம எனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ண பலரோட கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி மேலும் விஜய் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவங்களையும் அவங்க கணவர் ஹுசைனை திட்டுற மாதிரியே மறைமுகமா தாக்கி பேசியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பை பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தியன்னு சொல்லி சுனிதா மற்றும் குரேஷின்னு இவங்களோட லைவை மணிமேகலை தாக்கி பேசியிருக்காங்க. மேலும் யாரை வேணாலும் நம்பலாம், ஆனா இந்த வெல்விஷஸ் மட்டும் நம்பவே கூடாது. இப்படி முதுகுல குத்திட்டீங்களேடா, நான் கலாய்ச்சதுக்காகவா ஷோவை விட்டு போனேன், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுக்கு தானே ஷோ விட்டு போனேன், அப்படியே மாத்தி மாத்தி பேசுறீங்களேடா, காசு தான் எப்பயுமே அல்டிமேட் போல, காசு தான் முக்கியம் போல, நான் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணது என்னோட அம்மாக்கே பிரச்சனை இல்ல, ஆனா வேற ஒரு அம்மா அதை பத்தி பேசி வித்தியாசமா கூவுறாங்க அப்படின்னு ஷக்கிலாவையும் மணிமேகலை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோலயே சொம்ப காட்டி சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு விஜய் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றவங்களை சொம்புன்னு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க வீடியோல சமீபத்துல நடந்த எல்லாத்த பத்தியும் மறைமுகமாவே பேசியிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் விஜய் பிரியங்கா இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க. விஜய் பிரியங்காவோட நண்பர் அமீரும் எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, இதையெல்லாம் சேனல் பார்த்துப்பாங்க, விட்டுருங்கன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் விஜய் பிரியங்கா இந்த பிரச்சனை தொடர்பா ஏதாவது பதில் சொன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு பலருமே எதிர்பார்க்கறாங்க. மேலும் பிரியங்கா இதை பத்தி இன்னும் பதில் சொல்லாத நிலையில மணிமேகலை மறுபடியும் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்களுக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்து இந்த பிரச்சனையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. மணிமேகலையோட இந்த ரீசென்ட் வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.